சார் ஒரு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. ஒரு கேள்விக்கு வேணும் அப்படின்னு. ஒரு பெண்ண ஆபாசமா பேசினால் தண்டனை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா. பெண்ணை ஆபாசமாக திட்டினால், ஆபாசமா எங்கேயாவது ஒரு சோசியல் மீடியால கமெண்ட் பண்ணா, இல்ல மேடை ஏறி ஆபாசமா பேசினா, ஆபாசமான்றது அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. வேற ஒரு ஆணுடன் தொடர்புபடுத்தி பேசுறது, அவங்கள ஜெண்டர் டிஸ்கிரிமினேட் பண்ணி, பெண் என்ற ஒரு காரணத்தால் டிஸ்கிரிமினேட் பண்ணி பேசுறது, இந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா அதுக்கு உண்டான தண்டனை உண்டு. அது ஒரு கிரிமினல் கேஸ். ஒரு போலீஸ்ல யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது அவங்க அரெஸ்ட் செய்யப்படலாம். அத மாதிரி ஒரு சில நேரங்களில் சோமோட்டாவா கோர்ட்டே என்ன பண்ணோம், இவர் ரொம்ப ஆபாசமா பெண்களை பேசிட்டாரு, இவரை கைது பண்ணுன்னு சொன்னாங்கனாலும் அந்த இடத்துலயும் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால பெண்களை ஆபாசமா பேசுறதுன்றது அது ஒரு ஸ்பெஷல் குற்றம். அதுல கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால நாவடக்கத்தோட எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பேசுறது சரியா இருக்கு. சரிங்க சார். இதுவே ஒரு பெண் ஆணை பேசிட்டா, ஆபாசமா பேசிட்டா, அதுக்கு என்ன தண்டனை? பொதுவாகவே இந்த சமுதாயத்துல பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணை ஒரு கேவலமா பேசிட்டாங்க. கேவலம்னா என்ன அர்த்தம்னா, நீ உனக்கு பல ஆண்களோட தொடர்பு இருக்கு அப்படின்னா சமுதாயத்துல அதை ஒரு கேவலமா நினைப்பாங்க. இதே ஒரு ஆண்கிட்ட போய் உனக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்குன்னா, நான் கண்ணன் பா, நான் ஒரு மன்மத குஞ்சி அப்படின்ற மாதிரி அவனுக்கு பெருமையை எடுத்துக்கிறாங்க. உண்மையிலேயே கேட்டீங்கன்னா அது கேவலம் தான். அந்த மாதிரி நேரங்கள்ல என்ன இந்த மாதிரி கேவலப்படுத்திட்டாங்க, டிஃபேம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஆண் பெண் மேல புகார் கொடுத்தா கண்டிப்பா அந்த பெண் தண்டிக்கப்படுவார், கைது செய்யப்படுவார். பட் சமுதாயத்துல இந்த மாதிரி ஒரு பெருமையா இது ஒரு பெரிய பெருமை, ஒரு 4 பெண்களோட ஒரு தொடர்பு இருக்குன்னா உடனே ரைட் அப்படின்னு எய்ட்ஸ் வரும். அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டானுங்க. ஆனா உடனே இதுன்றானுங்க. அதனால இது பொதுவா இது சட்ட கல்வி இதா இருந்தாலும் சரி, சட்டத்துல இத மாதிரி ஆபாசமா பேசினா, பெண் பேசினாலும் ஈக்குவலான தண்டனை தான். சார், ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ அவங்க என்ன எவிடன்ஸ் அது கலெக்ட் பண்ணணும்? கண்டிப்பா ஒரு வீடியோ எவிடன்ஸ். இப்ப ஆடியோஸ் எல்லாம் கூட அது சரியா, ஆடியோலாம் கரெக்டா அந்த ஃபோரன்சிக் அந்த ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா இருந்ததுன்னா கண்டிப்பா எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வேற சில பக்கத்துல ஒரு நபர், முக்கியமான ஒரு தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் இருக்கார், அவர் ஆமா இவர் இந்த மாதிரி செஞ்சாரு சாட்சியம் சொன்னா கண்டிப்பா இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி பல வகையான எவிடன்ஸை பேஸ் பண்ணி அவங்க அரெஸ்ட் செய்யப்படலாம். சரிங்க சார். இப்ப தண்டனைன்னு வரும்போது அவங்களுக்கு எந்த விதமான தண்டனை, இதுக்கு உடனே அரெஸ்ட் பண்ண முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஆமா, இப்ப நீங்க இதெல்லாம் இமீடியட்டா வாரண்ட் வாங்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு இந்த மாதிரி திட்டாங்க ஒரு பப்ளிக்ல, அது பல இடங்கள்ல பப்ளிஷ் ஆயிடுச்சு, இவங்களுக்கு ஒரு மான நஷ்டம் ஆயிடுச்சு, இவங்களுக்கு ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு தற்கொலை தூண்டுற மாதிரி தானே. தற்கொலைக்கு தூண்டின அவாய்ட்மெண்ட் ஆஃப் சூசைட்னு வச்சுக்கோங்களேன். தற்கொலைக்கு தூண்டி ஒரு பெண்மணியோ ஒரு ஆணையோ அது பண்ணும்போது அவங்களுக்கு அதுக்கு இணையான தண்டனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால என்ன தண்டனை வேணா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு உயிர் போகக்கூடிய அளவுக்கு அவங்க அந்த மாதிரி ஒண்ணு செஞ்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க அரெஸ்ட் செய்யப்படுவாங்க. சார், நம்ம இப்ப சமகாலத்துல அந்த யூடியூப்ல எல்லாம் பாக்குறோம், ஒரு ரிப்போர்ட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னாள் நடிகரா இருந்தவர், காமெடி நடிகர்கள் எல்லாம் வந்துகிட்டு இருந்தவர், அவர் நிறைய பெண்களை குறிப்பா தப்பு தவறா சித்தரிச்சு சொல்ற மாதிரி, அதுக்கு நிறைய பெண்கள் எகெயின்ஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. பட் அவரு உள்ள வைக்காம முன்ன வெளியிலேயே தான் இருக்கிறாரு. எதனால சார்? பொதுவா அவேர்னஸ் தான். மக்கள் யாருமே ஒரு பெண் இயக்கம்னு சொல்றாங்க. அந்த இயக்கங்கள் பெண்ணுக்கு உண்டான சங்கங்கள்லாம் இருக்கு. அந்த சங்கத்துல இந்த மாதிரி பெண்களை பத்தி பொதுவா பேசக்கூடிய அந்த வீடியோவை எடுத்து ஆதாரமா எடுத்து ஒரு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்கணும். இப்போ எப்படின்னா ஒரு பெரிய அரசியல் கட்சி இருக்கு, அந்த அரசியல் கட்சி தலைவரை யாரோ ஒருத்தவங்க திட்டிட்டு பண்ணாங்கன்னா அதுல ஒரு பெரிய லீகல் டீம் இருக்கு, கிளீனா கம்ப்ளைண்ட் டிராஃப்ட் பண்ணி அவரை வச்சு ஏதோ ஒரு காரணத்துல சொல்லி உள்ள தள்ளிடுவாங்க யாருனாலும். இதே ஒரு பெண் பாவம் யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்காக சப்போர்ட் பண்றதுக்கோ பரிந்து பேசுறதுக்கோ யாருமே இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. சோ இந்த மாதிரி நேரங்கள்ல பெண் இயக்கங்கள், பெண் சங்கங்கள் முன்னிருந்து இந்த மாதிரி தப்பு பண்றாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னா கண்டிப்பா அவர் கைது செய்யப்படுவாங்க. மாதர் சங்கம் மாதிரி இருக்கிற சங்கங்களை செய்யணும். பட் என்னன்னா அது ஒரு சில நேரங்கள் அந்த அச்சத்தின் காரணமா நிறைய பேர் அதை செய்யறதுல. கண்டிப்பா அதுக்கு யாராவது ஒருத்தவங்க பூனைக்கு மணி கட்ட ஒருத்தவங்க வருவாங்க. வரும்போது கண்டிப்பா அவங்களுக்கு உண்டான தண்டனைலாம் கண்டிப்பா கிடைக்கும். மேலும் உங்களுக்கு இது சம்பந்தமான ஏதாவது ஐடியாஸ் வேணும்னாலோ, இல்ல கருத்துக்கள் இருந்தாலோ, இல்ல எதிர்கருத்து இருந்தாலோ தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன். நன்றி, வணக்கம்.